டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் வாங்க ஏய் பண்ணி காட்டுங்க. ஏய் தாண்டா ராமா தாண்டிக்க. தாண்டா ராமா மாட்டே தாண்டு. கைமாறு யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இருக்கியா? உன் புள்ள இவ்வளவு தைரியசாலியா? பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கான். ஏதோ வந்து எந்தில பாதி அவனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அவனுக்கு அம்மாவா இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கான்னு தெரியல. ஸோ அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்கிறது தான் வந்து கிட்ஸ் பார்க். அதுக்குள்ளதான் நிலனும் நவிலனும் உள்ள போறாங்க. ஸோ ஃபாகி மவுண்டனோட கிட்ஸ் பார்க்குள்ள போலாமா? போலாம். ஹலோ மக்களே, ஸோ இப்போ ஒரு கிட்ஸ் பார்க்குள்ள வந்திருக்கோம். இங்கே நாங்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அருண் வந்து நிலநவிலனை வச்சுக்கிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா இங்க வாங்கடா பசங்க எவ்வளவு பிரேவா இருக்காங்கன்றத பாருங்க. ஆமா, பயங்கரமான ஒரு இன்ட்ரோ ஓப்பனிங்லாம் கொடுத்து எங்களை வர வச்சிருக்கு. நாங்க என்னன்னு போய் பார்க்க போறோம். உங்ககிட்ட காட்டுறோம் வாங்க. மிஸ்டர் எஸ்கே, நம்ம பேசிக்கிட்டே ஜுராசிக் பார்க்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் வள்ளிகாந்த், இது எப்படியும் நம்ம சமாளிச்சிடலாம். மக்களே, இவ்வளோ பெரிய சர்க்கஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்ட் நிறைஞ்சது, சாரி ட்விஸ்ட் நிறைஞ்சது. எங்கே போய் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. வாங்க போய் பார்ப்போம். கம்பி கம்பி கம்பி. ஓகே ஓகே ஓகே. கமான். இல்ல ப்ளூல கலவை. ஏண்டா ஓகே. அடுத்து வா 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 வாத்தல வந்துட்ட வாங்க வாங்க வாங்க. பெரியவங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் பயப்படுவோம், யோசிப்போம். ஆனா குழந்தைங்க நீ பண்ணு உன்னால முடியும்னு சொன்னா கண்டிப்பா யோசிக்காம பண்ணுவாங்க. அதுதான் நாங்க பயந்தோம். ஆனா ஒவ்வொருத்தர் லைஃப்ல ஒவ்வொருத்தர் மோட்டிவ் இல்ல. அரிமாமா வந்து சொன்னாங்க இல்ல ஏறட்டும்னு சொல்லிட்டு. ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும், விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனா அதோட குஞ்ச ஒரு பருந்து தூக்கிட்டா ஒரு தென்னைமர உயரத்துக்கு பறந்து பறந்து துரத்தும். உச்சா ஏறிட்டாங்க. ஒண்ணுதான் ரெண்டு. இந்த பக்கம் நீல அப்படியே லெஃப்ட்ல மாறு. அப்படியே வா வா லெஃப்ட்ல திரும்பி அப்படியே நான் வந்து கை வாடி கை ஏறு மேலே. ஏய் நவி கமான். ஏய் நவி. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் வா ஏய் நவில இந்த சர்க்கஸ் என்ன ப்ரௌட் அம்மா மதர் அண்ட் டாடா. ஹரி மோட்டிவேட் பண்ணி முடிய வச்சிட்டான். இல்ல நவீன் வரியா? வாடி வந்துட்டான். பேரலல் ஃபர்ஸ்ட் மக்களே, நிலநவிலன் வந்து இப்போ ஒரு சம சாகசம் பண்ண போறாங்க. அதை என்ன நீங்க பார்க்க போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, நிலநவிலன் ரெடியா? சாகசம்னா அவங்க பல்டி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்லடா, இந்த சர்க்கஸ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. கமான் ஏய் வாங்க ஏய் பண்ணி காட்டுங்க. ஏய் தாண்டா ராமா தாண்டிக்க. தாண்டா ராமா மாட்டே தாண்டு. இறங்க அப்படி முடியும். ஒவ்வொரு கம்பி ஒவ்வொரு கம்பியா பிடிச்சி ஏய் சூப்பர். ஒவ்வொரு கம்பியா பிடிக்கணும். அப்புறம் எப்படி மரத்தை ஏறுறது? மரம் ஏற போறாங்க. கைமாறு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா அடுத்து மரம் ஏறு. கைமாறு. நம்மலாம் வந்து நிறைய பயப்படுவோம் தேவையில்லாம, இது வேணுமா வேணாமா அப்படின்னா. பட் குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இல்லை. உன்னால முடியும்டா அப்படின்னா அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அந்த ட்ரைங் ஃபேஸ்க்கே போக மாட்டோம். பட் இவங்க வந்து அதுல ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்மளோட ஒரு சின்ன மோட்டிவேஷன் அவங்கள பெரிய லெவல்ல கொண்டு வரும்னு நான் இந்த பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நவி பின்னாடி மண்டை பாத்துக்கோ. சூப்பர்டா. சூப்பர். அந்த பக்கம் பின்னாடி பிடிச்சுக்கோங்க. அந்த கம்பி பிடிங்க. அவன் வேற மாதிரி போவான். அதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிரியா. பிரியா உன் புள்ள இவ்வளவு தைரியசாலியா? பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கான். ஏதோ வந்து எந்தில பாதி அவனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அவனுக்கு அம்மாவா இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கான்னு தெரியல. பட் ஜென்ரலி அவன் ரொம்ப அட்வென்ச்சரஸ். அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்ட்ரீக் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இக்னைட் பண்ணி விட்டா அவன் கத்துக்கிறான். அண்ட் நிலன் வந்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவனுக்கு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நிலன் வந்து ஜென்ரலி கொஞ்சம் வந்து பயந்த சுபாவம் உள்ள ஒரு குழந்தை. பட் நவீனோட சேர்ந்து அவனும் வந்து ஐ கேன் சி தட் இன்ஃப்ளூயன்ஸ். அவனுமே இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து தைரியமா இருக்கான், ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது நினைக்கிறான். ஸோ ஒருவேளை உங்க குழந்தைங்களும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள குழந்தைங்களா இருந்தா அவங்கள சொல்லி திட்டி கம்பேர் பண்ணிலாம் மாத்தாதீங்க. ஒருத்தவங்க
பண்ணுறதை பார்த்தாங்கன்னா தானாகவே அவங்க மாறிடுவாங்க. ஸோ சப்போஸ் ஐதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து குழந்தை ஒரு டைமில் தானாகவே மாறிடும். ஸோ சொல்லி அவங்கள நோ அடிக்க வேண்டாம். அண்ட் உங்கள் குழந்தை அட்வென்ச்சராக இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க இதோ வாங்க. அவ்வளோதான் இல்லை கமாண்டா ஏய் சூப்பர் டி. கஷ்டமானதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக நிலன் பண்ணுறான். சூப்பர் டி. அவ்வளோதான் ஏறு உன் கூடவே உங்கள் அம்மாவும் இப்போ ஏறுவாங்க பாரு. ஏறிக்கோடி, நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். சரியா ஏறிக்கோ. இங்கே காலை வச்சா கிரிப் இருக்கும், இதில் காலை வை. சூப்பர் கமான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏறி இறங்குவியா? ஏறு முடியும். கமான் முடியுதா? ஓ இங்கேருந்து அவரா? என்ன பேபி பயங்கரமா பண்றானே. எனக்கு கேட்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டான். கமான் இவனால முடியும். சூப்பர். ஏய் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணும் போது தான் நமக்கும் தெரியுது அவங்கள பற்றி. ஏய் சூப்பர் ரீ, வந்தாச்சு கிட்ட போய் அந்த கிரில்லை தொட்டா போதும். பிடிச்சிதான் யாரா. சூப்பர் போதுமா? தொட்டுறியா? அந்த கம்பியை தொட்டுரு மெல்ல. சூப்பர் ரீ, இன்னும் கொஞ்சம். சூப்பர் கமாண்டா. கொஞ்சம் தொட்டு அந்த கம்பியை தொட்டுட்டு கீழே இறங்கிடலாம். தொட்டு கம்பியா. சூப்பரா. இறங்கிட வேண்டியதா. இறங்கிடலாம். போதும் இறங்கிடு. போதும். இல்ல மாமா வராங்க. சூப்பர். அவ்வளோதான். பின்னாடி நிலன். ஏ சூப்பர் டி, சூப்பரா தொட்டிங்கடி நிலன். எல்லாரும் கை தட்டுங்க எனக்கு. இந்த கிட்ஸ் பார்க் வந்து பயங்கரமான ஒரு இடமா இருந்தது. நிலன் வந்து நிறைய புது விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறதே எங்களுக்கு இப்போதான் புரியுது. அண்ட் என்ன சொன்னாலும் அவங்களால ட்ரை பண்ண முடியும், அவங்களால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் கிட்ஸை பார்த்து வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. சரி கரெக்டான ஒரு வேலை தான் போயிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக மோட்டிவேட் பண்ணா பயங்கரமான ஹைட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஒரு ப்ரௌட் பேரண்ட்ஸாக நாங்கள் இங்கேருந்து சைன் ஆஃப் பண்ணுறோம். ஆமாம் மக்களே, ஸோ இந்த ஒரு 1 ஹவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்களாம் வந்து ஜிப்லைன் போகணும்னு சொல்லிட்டு அருண் மட்டும் தான் இங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். அவன் தனியாக பார்த்துக்கிறத பார்க்கும்போது நாங்கள் சரி உள்ளே விளாண்டுட்டு இருக்காங்கன்னு. பட் அவன் தனியாக நிறைய விஷயங்களை வந்து உள்ளே வந்து அவன் கற்றுக் கொடுத்துருந்துருக்கான். நாங்கள் உள்ளே வந்தோன்னே அருண் சொன்னான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இப்போ பாருன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இவங்க 2 பேரும் தனியாக ஏறி பண்ணானுங்க. இது என்னடா இவ்வளோ தானே சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க இதை தாண்டியும் நிறையா பண்ணலாம். பட் எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களோட யோசிக்கிற திறமையாகட்டும், அவங்க வந்து அதான் சிந்திக்கும் திறன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கே போகணும் எப்படி பண்ணணும். மேலே போகும்போது லைட்டாக தடுமாற்றம் இருக்குது. அண்ணனை பார்த்து தம்பி மோட்டிவேட் ஆகிக்கிறான், தம்பியை பார்த்து அண்ணன் வாங்குறான். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நிறைய வெளி உலகத்துக்கு அழைச்சிட்டு போனால் நிறைய விஷயங்கள் குழந்தைங்க கற்றுப்பாங்கிறது வந்து இந்த மூலமாக எங்களுக்கு இன்னொரு முறை லேர்னிங் ப்ராசஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க இதை விட தைரியசாலி அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து 2 வார்த்தை போட்டிங்கன்னா மற்ற பேரண்ட்ஸுக்கு அது ஒரு லெசனாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றது உங்கள் நாங்கள். பாய்.